அனைவருக்கும் வணக்கம். ஆடி கிருத்திகை எப்படி எளிமையான முறையில் நம்ம கொண்டாட வேண்டும். இந்த ஆடி கிருத்திகை நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய வரங்கள் சீக்கிரமாகவே நடக்கும். இந்த கிருத்திகை ரொம்ப விசேஷமானது. ஆடி கிருத்திகை மாதம் நமக்கு கிருத்திகை வந்தாலும் ஆடி கிருத்திகை, தை கிருத்திகைலாம் ரொம்ப விசேஷமான கிருத்திகை. இந்த நாளன்று எப்படி முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சனிக்கிழமை தினத்தன்று ஆடி கிருத்திகை வருது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி, ஆடி மாதம் 31ஆம் தேதி கடைசியில் நமக்கு ஆடி கிருத்திகை. அதாவது சனிக்கிழமை காலையிலே சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து பால் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும். மதிய நேரம் முடிந்தால் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா பட்டினியாக இருப்பது ரொம்ப நல்லது. பிறகு மாலை 5:30க்கு மேலே ஒரு 6 மணிக்கிட்ட நீங்கள் முருகனுக்கு 6 தீபம் நீங்கள் ஏற்றணும். அந்த 6 தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு சட்கோண கோலம் இருக்குது பார்த்திங்களா, சரவணபவா கோலம் சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு எழுத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு அகல் தீபம் நீங்கள் வைக்கணும். அந்த சரவணபவா கோலம் முக்கோண கோலம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒவ்வொரு எழுத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு தீபம் வைக்கணும். வெற்றிலை வைத்து அதற்கு மேலே அந்த தீபம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. 6 தீபம் ஏற்றணும். எப்போதுமே கிருத்திகைக்கு 6 அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கிருத்திகை வழிபாடே கார்த்திகை பெண்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நம்ம நன்றி விதமாக தான் நம்ம அந்த கிருத்திகை வழிபாடே முருகனுக்கு நம்ம வழிபாடு செய்கிறோம். ஏன்னா கார்த்திகை பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா முருகனை வளர்த்தாங்க இல்லையா. அதனால் குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள்லாம் நம்ம கிருத்திகை என்று வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதற்கு மட்டும் இல்லை, நமக்கு நிறைய வாழ்க்கையில் துன்பம் நிறையா இருக்குது, நிறைய தடைகள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா கூட கிருத்திகை என்று வழிபாடு செய்யும்போது அந்த தடைகள் அனைத்துமே விலகும் அப்படிங்கிறது சிவபெருமானே நமக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நமக்கு கதைகளில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கிருத்திகை அன்று நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே 6 அகல் தீபம் சட்கோண கோலம் போட்டு ஒரு வெற்றிலை வைத்து முடிந்தால் நெய் தீபமாக நீங்கள் ஏற்றுங்க. எப்போவுமே நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றிக்கலாம். 6 அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நல்லெண்ணெயோ அல்லது நெய்யை விட்டு திரி போட்டு பஞ்சுத்திரி அல்லது தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றுவது ரொம்ப நல்லது. முருகனுடைய படத்திற்கு சிலை வச்சுருக்கிறீங்க அல்லது வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா சிலைக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிடுங்க. படம் மட்டும் தான் இருக்குன்னா படத்தை சுத்தப்படுத்திட்டு சந்தன குங்குமம் போட்டு வச்சு செவ்வரளி பூக்கள் மற்றும் மல்லிகை பூக்கள், செந்தாமரை பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. எந்த பூக்கள் உங்கள் கையில் கிடைக்குதோ அந்த பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு தீபம் ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் பண்ணுங்க. ஏன்னா இந்த நாளில் இன்னொன்று விசேஷமான நாட்கள் இருக்குது. ஆடி கிருத்திகையும் இருக்குது, ப்ளஸ் கோகுலாஷ்டமி நமக்கு இருக்குது. ஸோ நம்ம நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா ஏதேனும் இனிப்பு வைத்து நம்ம பூஜைகளில் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் விரதம் இருக்கிறவங்க விரத சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு மாலை 6 மணிக்கு மேலே முருகனை வழிபாடு செய்துட்டு அடுத்து நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யணும். இப்போ கோவிலுக்கு ஆடி கிருத்திகை என்று போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அபிஷேகத்திற்கு ஏதேனும் பொருட்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. பால், மஞ்சள், சந்தனம், இளநீர், உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுதோ அதை வாங்கி கொடுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் பால், தயிர் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. குழந்தைங்கள் நல்ல நீண்ட ஆயுளுடன் இருக்கணும், அவங்க நன்றாக படிக்கணும் அப்படின்னா பால், தேன்லாம் வாங்கி கொடுக்கலாம். நமக்கு ஆரோக்கியம் எப்போதுமே இருக்கணும் அப்படின்னா விபூதி, சந்தனம்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஒவ்வொன்றும் நமக்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. இந்த ஆடி கிருத்திகை நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக வழிபாடு செய்துட்டீங்க அப்படின்னா தை கிருத்திகை வரும் வரை உங்களுக்கு இந்த பூஜை செய்வதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் ஆடி கிருத்திகை மாதம். இப்போ நம்ம ஆடி கிருத்திகை பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு ஆடி முதல்லே ஆடி கிருத்திகை வந்துடுச்சு. ஸோ அந்த டேட்டில் நம்ம கொண்டாடலாமா, இந்த டேட்டில் கொண்டாடலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், ரெண்டுலேயுமே கொண்டாடுங்க, ஒன்றும் தவறு கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் எத்தனை பேர் கொண்டாடினீங்கன்னு தெரியல. ஸோ இந்த ஆடி கிருத்திகை கட்டாயமாக எல்லாருமே கொண்டாடுங்க. அதாவது நம்ம கொண்டாடினா என்ன, ஒரு 6 தீபத்தை நம்ம முருகனுக்கு ஏற்றி வைக்க போகிறோம், ஒரு நைவேத்தியம் பண்ணி வைக்க போகிறோம். அவரை மனமுருகி நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு ஆடி கிருத்திகை பூஜை செய்வதற்கான பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கும். மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா வேல்மாறல், திருப்புகழ், பிறகு கந்தசஷ்டி கவசம்,
அப்புறம் கிருத்திகை மந்திரம் இருக்குது, அதாவது காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மந்திரத்தை நம்ம படிக்கலாம். மூல மந்திரம் படிக்கலாம், சொல்லலாம். 108 முறை நம்ம சொல்லலாம். இல்லை எதுவுமே முடியல அப்படின்னா ஓம் சரவணபவாய நமக்கு அந்த மந்திரத்தை நம்ம விடாமல் ஒரு 10 நிமிடம் சொன்னாலே போதும். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு இருக்கும். இப்போ நான் முதல்ல வழிபாடு செஞ்சு இப்போ நான் வழிபாடு செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. 2 கிருத்திகையுமே கொண்டாடுங்க. முருகனுக்கு எல்லா கிருத்திகையுமே உகந்தது தான். ஸோ நம்ம வந்து எல்லா கிருத்திகையும் நம்ம கொண்டாடணும். மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு தடவை தான் நமக்கு கிருத்திகை வரும். இப்போ சஷ்டியாவது பார்த்தீங்கன்னா வளர்பிறை ஒன்று தேய்பிறை ஒன்று மாதத்துக்கு 2 முறை அமையும். கிருத்திகைலாம் பார்த்தீங்கன்னா 1 தான் நமக்கு அமையும். எப்போயாவது ஒரு முறை தான் நமக்கு முதல்ல கடைசியில் 2 அமையும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 90% நமக்கு ஒரு கிருத்திகை தான் வரும். ஏன்னா நட்சத்திரங்கள் சுற்றி வருவதற்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும். ஸோ 27 நட்சத்திரம்னு நினைக்கிறேன். 27 நட்சத்திரம் சுற்றி வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகிடும் பார்த்தீங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை தான் கிருத்திகை வரும். அந்த நாளை சிறப்பாக நீங்கள் வந்து வழிபாடு செய்துக்கோங்க. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது, யாருக்காவது நம்ம தானம் செய்யணும் விருப்பப்பட்டோம் அப்படின்னா தானம் செய்யலாம். இல்லை அப்படின்னா எறும்புக்கு வந்து சர்க்கரையாவது நம்ம போடுவது ரொம்ப நல்லது. அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து வேல் தானம் கொடுக்கலாம். அதாவது முருகனுக்கே நம்ம வேல் தானம் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வேண்டுதல் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு கூட நீங்கள் வேல் தானம் கொடுக்கலாம். நம்ம சின்ன வேல் பித்தளையில் நமக்கு இருக்கும் பார்த்திங்களா, அந்த சின்ன வேல் வாங்கிட்டு அவருடைய உண்டியில் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் கோவிலில் நம்ம சேர்க்கலாம். முருகருக்கே பார்த்தீங்கன்னா வேல் தானம் பண்ணலாம். மற்றவர்களுக்கும் நம்ம வேல் வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வந்து கடினமான ஒரு சில வேண்டுதல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேண்டுதல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைவேறணும் அப்படின்னா முருகன்ட்ட நம்ம வந்து ஏதேனும் ஒன்று பிரார்த்தனை பண்ணிவிட்டு வேல் தானம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிட்டு அந்த வேண்டுதல் வச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து வேல் பூஜை செய்கிறீங்க. வேல் பூஜை செய்தாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். மற்றும் வேல் மாறல் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. வாழ்க்கையில் வெற்றி கிடைத்துட்டே தான் இருக்கும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததான் வேல் மாறல். நம்மளால் முடிந்த அளவுக்கு மேல்மாறல் முழுவதும் படிக்க முடியல அப்படின்னா கூட முதல் 4 லைனாவது படித்தா போதும். திருத்தணியில் உத்தரலும் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்கன்னா, அந்த 4 வரி மட்டும் நீங்கள் படித்தா போதும். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். கூடிய சீக்கிரத்தில் முழு பாடல் படிக்கிற அளவுக்கு முருகர் நமக்கு சக்தியை கொடுப்பார். அவரை நம்ம வந்து உணரணும் அப்படின்னா வேல்மாறல் படித்தா சீக்கிரமாக உணரலாம். கந்தசஷ்டி கவசம் படித்தோன்னா உணரலாம். திருப்புகழ் படித்தோம் அப்படின்னா சீக்கிரமாக உணரலாம். அவர் வந்து உணரக்கூடிய தெய்வம் தான். ஆனால் நம்ம வந்து முருகனை வந்து உணர முடியும். ரொம்ப எளிமையான வழிபாடு முருகனுக்கு செய்து பாருங்கள். அடுத்து முக்கியமான ஒரு தகவல் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நிறைய பக்தர்கள், முருகருடைய பக்தர்கள் வந்து கோவிலில் போயிட்டு முருகர் கோவிலில் போய்ட்டு மடிப்பிச்சை எடுக்கிறாங்க. உங்களுடைய கடினமான வேண்டுதல், நிறைய பேர் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக்கிறாங்க. ஒரு சில வேண்டுதல் வந்து நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக வந்து ஏதேனும் ஒரு வேண்டுதலுக்காக வந்து மடிப்பிச்சை எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அவங்கள வந்து கோவில் நம்ம வந்து சுற்றும்போது பார்க்குறீங்க, அவங்க மடிப்பிச்சை எடுக்கிறது பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு காணிக்கை போடுங்க. ஏன்னா நான் வந்து நிறைய பேரை வந்து மடிப்பிச்சை எடுக்கிறவங்கள பார்க்குறேன். அவங்க யாருமே வாய் திறந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அந்த மடியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க, அப்படி இல்லைன்னா முட்டி போட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நடக்கணுன்ட்டு நீங்களும் முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நீங்கள் கொடுங்க. அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போங்க. அவங்க ரொம்ப நேரம் நின்று வேண்டிக்கிறாங்க, முட்டி போட்டு மடிப்பிச்சை கேட்குறாங்க. அப்போனா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வலியும் வேதனையும் இருக்குது அப்படின்னா அவங்க மடிப்பிச்சை ஏந்தி சுவாமிகிட்ட ஏந்தி நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நிச்சயமாக காணிக்க போடணும். அப்படி போடும்போது முருகருடைய அருளும் நமக்கும் கிடைக்கும். அவங்களுக்கும் அவங்க வேண்டுதல் சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்களும் வேண்டிக்கோங்க. மடிப்பிச்சை எடுக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு மனசில் எவ்வளோ வலி இருந்தால் மடிப்பிச்சை ஏந்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப நேரம் முட்டி போட்டோ அல்லது நின்றுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு மடிப்பிச்சை ஏந்திட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காணிக்க போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாக அது நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவு செய்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க எவ்வளோ நேரம் தான் நிற்பாங்க, எவ்வளோ நேரம் தான் முட்டி போட்டு இருப்பாங்க. நீங்கள் போகும்போது அவங்க ஒரு ஓரத்தில் நின்று கேட்கும்போது நம்மக்கிட்ட கேட்கல, நம்ம எதுக்கு போடணும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க மடிப்பிச்சை எடுக்கிறவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து கோவிலுக்கு வெளியால் நிறைய பேர் எடுக்கிறாங்க. கோயிலுக்கு உள்ளே நம்ம அந்த தரிசனம் பார்க்கறதுக்கு உள்ளாரையும் நின்று எடுக்கிறாங்க. முடிந்த அளவுக்கு அவங்களை கிராஸ் பண்ணும்போது முடிந்த அளவுக்கு நம்ம காணிக்க கொடுப்பது அவங்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்கள ரொம்ப வற்புறுத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வற்புறுத்தி அவங்க தன்னைத்தானே வற்புறுத்தி தான் மடிப்பிச்சு ஏந்துறாங்க.
ரொம்ப கண்ணீரோடு ஏந்துறாங்கங்க. நான் பார்த்தவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதே போல் திருச்செந்தூரில் ஒரு கணவன் மனைவி 2 பேரும் எடுத்தாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்புறம் அதுக்கடுத்து இன்னொரு சிஸ்டர் எடுத்தாங்க. திருச்செந்தூர்லேயே நம்ம போகும்போது அந்த கடலோரம் போகும்போது எடுக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப அவங்கள வற்புறுத்தி அவங்க எடுக்கிறாங்க இல்லையா? கட்டாயமாக எல்லாருடைய வேண்டுதல் நிறைவேறும். நம்ம வற்புறுத்தி தான் நம்ம முருகன்ட்ட நம்ம கேட்கணும் இல்லை. முருகரை எல்லாமே நமக்கு செய்வார். சரி, இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கை முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களை வற்புறுத்தாமல் நீங்கள் எளிமையான வேண்டுதல் வச்சு முருகருக்கு நிறைவேற்றி வழிபாடு செய்யுங்க. இது உங்களுடைய நம்பிக்கை பொறுத்து இருக்குது. அதனால் இதில் அவர்களுடைய விருப்பம் தான். இருந்தாலும் முடிந்த அளவுக்கு உங்களை ரொம்ப வற்புறுத்தாமல் நீங்கள் எளிமையாக வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.